இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. காலையில் டிஃபனுக்கு உடனே நம்ம மாவு இருந்தால் உடனே ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பொடி செய்யலாம் வாங்க. துவரம்பருப்பு ஒரு 3/4 டம்ளர் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்க இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு கூட நம்ம கொடுத்து அனுப்பலாம். நம்ம வீட்லேயும் ஒரு அர்ஜென்ட்டுக்கு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 3/4 டம்ளர் போட்டுக்குங்க. அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்குங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்தா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கடலப்பருப்பு 2 டம்ளர் போட்டுக்குங்க. கடலப்பருப்பு 2 டம்ளர் போட்டால் தான் அந்த உளுத்தம்பருப்பும் 3/4 டம்ளர் 3/4 டம்ளர் துவரம்பருப்புக்கும் சரியாக இருக்கும். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து தனித்தனியாக ஒவ்வொரு இதையும் தனித்தனியாக ஒவ்வொரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்குங்க. ஆறின பாட்டி போட்டால் தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இல்லைன்னா எல்லாம் ஒட்டிக்கு ஒன்றுக்கு ஒன்று ஆறின பாட்டி போடணும். அதில் 1/4 டம்ளர் ஜீரகம் எடுத்துக்கங்க. அதில் பாதி மிளகு எடுத்து 2ஐயும் ஒன்றாவே நல்லா வறுத்து எடுத்துங்க. ஆனால் வறுக்கும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுங்க. அதிகம் அனல் வேண்டாம், கொஞ்சம் சிம்மில் வச்சுங்க. அப்புறம் நம்ம பெருங்காயத்தூளும் மிளகாயும் அந்த வடைசட்டி சூடில் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு வடைசட்டி சூடில் நல்லா வறுத்து எடுத்துங்க. அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா அந்த ஈரப்பதம் போகணுன்னி நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. அப்போ தான் நமக்கு கெட்டு போகாது இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பொன்னிறமாக அதையும் நல்லா வறுத்து உப்பையும் நல்லா எடுத்துக்குங்க. அதையும் எடுத்து எல்லாம் தனித்தனியாக வச்சு இப்போ எல்லாம் ஒன்றா கலந்துக்குங்க. எல்லா பொருளையும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டோம்னா அப்போ எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். போட்டு எல்லா பொருளையும் ஒன்றா கலந்துக்குங்க. அப்போ தான் நம்ம ஹாஸ்டல் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா கூட ஒரு 3 மாதத்துக்கு கெடாது இருக்கும். இந்த பொடி செஞ்சு வச்சிட்டோன்னா 3 மாதத்துக்கு இந்த பொடி கெட்டே போகாது. கைப்படாத நம்ம வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாக்ஸை எடுத்து கொட்டிக்குங்க. ஒரு 1/2 கிலோவுக்கு பக்கமாக வந்துடும். எல்லா பொடியும் சேர்த்தும்போது 1/2 கிலோ பொடிக்கு பக்கமாக வந்துடும். இப்போ எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் நறுக்கு பதமாக ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் நறுக்கு பதமாக அரைச்சி ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா காற்று போகாத மூடி வச்சுக்குங்க. அப்போ நமக்கு தேவைங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன பாக்ஸில் கொட்டிக்குங்க. அதை கொட்டி இப்போ பாருங்கள் பொடி தயாராகிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ ஏதாவது ஊற்றி மிக்ஸ் பண்ணி இட்லியோ தொட்டு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்.